ஹலோ பீப்புள்ஸ் யூ ஃபோக்ஸ், ரொம்ப நாள் பொறுத்த ஒரு வீடியோ, அதுவும் வந்து ஒரு சூப்பரான டீம் கூட. இவங்கள எல்லாருக்கும் உங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கும். நீ யாருடா கோமாளி அப்படின்ற யூடியூப் சேனலோட டீம் தான் இவங்க. ஸோ உங்களை நீங்களே அறிமுகப்படுத்திக்கோங்க. ஓகே, என் பேர் வந்து ஜெயந்த். நான் வந்து கண்டென்ட்டும் நடிக்கிறது இல்லை டிசைனிங் அடிஷ்னலாக பார்த்துக்கிறேன். என் பேர் வந்து மதன். நான் வந்து ஸ்கிரிப்ட் ரைட்டராக இருக்கீங்க. ஏன் அப்படி ப்ரோ? நல்ல சட்டிலாகவே இருக்கீங்களே ப்ரோ. என் பேர் தினகரன். நான் டைரக்ஷன் ப்ளஸ் ஸ்கிரிப்ட் ரைட்டிங் அதெல்லாம் அப்படி பார்த்துக்கிறேன். என் பேர் பௌமிக் பிரகாஷ். நான் டைரக்ஷன் ப்ளஸ் மார்க்கெட்டிங் பார்த்துட்டு. ஓகே ஓகே ப்ரோ. எல்லாருமே வந்து ஒரே காலேஜா, ஒரே கேங்கா, அது மாதிரி எப்படி? ஆமாம், எம்எஸ்சி படித்தோம். ஆக்சுவலாக இந்த சேனல் ஆரம்பிச்சதே அப்படி தான். ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு இன்டர்ன்ஷிப் ப்ராஜெக்ட் மாதிரி ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ அப்படியே கிளாஸ்மேட்ஸாகவே ஃபர்ஸ்ட் இயர் எண்ட்லேருந்து ஆரம்பித்தோம். இப்போ ஒன்று அப்படியே போயிட்டுருக்கு. ஓகே ஓகே ப்ரோ. யார் ப்ரோ ஃபஸ்ட் ஐடியா சொன்னால் ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்றது? ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது 3 பேர் தான் இருந்தோம். நான் இவன் இன்னொருத்தான், ஒரு லேட் கமர் அவர் வருவார். ஸோ அப்போ ஸ்டார்ட் பண்ணும்போது ஜல்லிக்கட்டு கரெக்டாக வந்து அப்போ தான் வந்து அந்த ப்ரொடெஸ்ட் நடந்துட்டு இருந்தில்ல, அந்த கூட்டத்தில் நாங்களும் உட்காந்துட்டு இருந்தோம். ஸோ எல்லாருமே தங்கினாங்க. நாங்கள் அங்கே தங்கலை. ஒரு நாள் மட்டும் வீட்டுக்கு வந்துட்டு போகலாம் அப்படின்னு. வீட்டுக்கு ரிட்டர்ன் வரும்போது சரி ஓகே, எல்லாருமே அங்கே ஒரு க்ரௌட் இருக்குது, பட் அங்கே நடக்கிறது இல்லைனாலும் ஓகே ஒரு வேறு பெர்ஸ்பெக்ட்லேருந்து காமிக்கணும் அப்படின்னு நினச்சோம். சரி காமிக்கலாம், ஜல்லிக்கட்டு பற்றி வீடியோ நிறைய பேர் போட்டிருந்தாங்க, டிஃப்ரெண்ட்டாக காமிக்கலாம் அப்படின்னு சொல்லி அங்கே மாடே பேசியிருந்தா எப்படி இருந்திருக்கும். மாடுகிட்ட இப்போ நீங்கள் என்ன இன்டர்வியூ எடுக்கிற மாதிரி அப்படியே மாடுகிட்ட நாங்கள் இன்டர்வியூ எடுத்திருப்போம். வித்தியாசம் அவ்வளோ பெருசாக இல்லை. ஸோ மாடு கிட்ட எடுக்கும்போது மாடோட பெர்ஸ்பெக்டிவில் ஜல்லிக்கட்டு எப்படி பார்க்குது அப்படின்னு மாதிரி ஃபஸ்ட் வீடியோ போடுவோம்னு நினச்சி சும்மா எடுக்க ஆரம்பித்தோம். அது அப்படியே தெருவா போய் மாடெல்லாம் பிடிச்சி எடுத்துக்கணும். அது பாசிபிலிட்டி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு மூஞ்சில் மாஸ்க்கு மாதிரி மாடு மாதிரி மாஸ்க்கு போட்டு டேரெக்டாக ஜல்லிக்கட்டை பற்றி இவர்கிட்டே கேட்போம்னு சொல்லிட்டு கேட்டு ஃபஸ்ட்டு ஒரு வீடியோ பண்ணோம். அப்படியே ஸ்டார்ட் பண்ணிட்டோம். சரி ஓகே சும்மா தானே இருக்கும், ஸ்டார்ட் பண்ணி விடுவோம் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணோம். எப்படி ப்ரோ வந்தது ஃபஸ்ட்டு எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு மாடு கெட்டப்பில் வந்து ஒரு அது ஒன்றுமே சும்மா ஒரு மாடோட மாஸ்க் மட்டும் வாங்கி அப்படியே மாற்றிட்டோம். டைலாக்லாம் எதுவுமே இருக்காது, வெறும் தலையை மட்டும் தான் ஆட்டிக்கிட்டு இருப்பேன். சரி ஓகே ப்ரோ. யார் சஜஸ்ட் பண்ணா இந்த நேம்? யார் சஜஸ்ட் பண்ணா நீ யாருடா கோமாளி அப்படின்னு வந்து நம்ம ஒரு பேர் வைக்கணும்? ஆக்சுவலாக கிளாஸ் ரூமில் வந்து பேசிகிட்டே இருப்போம் எவனாவது சம்மந்தமே இல்லாமல் பேசினா அந்த நீ யாரா கோமாளின்னு அப்படின்னு அது அப்படின்னு அதை பேசி சரி ஓகே இதை பேசி 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 அப்படியே சேனல் பேர் அழைச்சிட்டோம். கரெக்டாக ட்ரெண்டாகவும் அமைஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். வடிவேல் சாரோட டைலாக்ல. வடிவேல் சாரோட டைலாக் அது. பட் நிறைய பேருக்கு கரெக்டாக ரெஜிஸ்ட்ரி ஆயிருக்காது. யாரா நீ கோமாளின்னு கோமாளின்றது ரெஜிஸ்டர் ஆகிடும். கரெக்டாக பேர் இதுவாக இருக்காது. ஓகே ஓகே. ஸோ அது மாதிரி அப்படியே ரேண்டமாக வச்சோம். அது அதே அப்படியே நிறுத்தி நல்லா வந்து போயிட்டு இருக்கு. ஓகே ப்ரோ, சூப்பர் ப்ரோ. ஸோ வந்து சொல்லுங்களேன், இன்ட்ரெஸ்டிங்காக வந்து உங்கள் சேனல் எப்படி ஸ்டார்ட் ஆச்சு, அந்த மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் ஏதாவது சொல்லுங்களேன். ஆக்சுவலாக வந்து ஃபஸ்ட்டு வந்து பண்ணணும்னா முதல்ல ஸ்டார்ட் பண்ணது January 17, 2018. ஜல்லிக்கட்டு ப்ரொடெஸ்ட் அப்போ தானே 17-18 நீங்கள் தான் சேனல் ஸ்டார்ட் ஜல்லிக்கட்டு ப்ரொடெஸ்ட்டு 17 அப்போ அன்றைக்கி தான் வந்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம் சேனலை. பட் அதுக்கப்புறம் வந்து காலேஜ்லேயே இருந்ததுனால பெருசாக வீடியோஸ் போடல. ஒரு 3 வீடியோ தான் போட்டோம். அது அந்தளவுக்கு ரீச்சும் இல்லை. ஸோ அந்த சேனல் அந்த வீடியோ முதல் வீடியோவோ 2வது வீடியோ பண்ணிவிட்டு எங்களோட எக்ஸ்பெக்டேஷன் எப்படி இருந்ததுன்னா, அதுக்கப்புறம் WCC காலேஜ் கல்ச்சுரல்ஸ் இருந்தது, உமன்ஸ் கிறிஸ்டியன் காலேஜ். அப்போ கல்ச்சுரல்ஸ்லாம் போயிட்டு இருந்தோம். ஸோ அங்கே உள்ளே போனால் எல்லாருமே எங்களை ரெக்கக்னைஸ் பண்ணுவாங்க. அப்புறம் அப்படி பார்த்தா வந்தான் அப்படின்னு சரி கர்ச்சீஃப் மாட்டுன்னு போகலாமா எல்லாம் போடணும். அந்த சைடில் போனவனே வந்து யாருக்குமே தெரியல. சரி நாங்களே இப்படி போவோம், எங்களை யாராவது பார்க்குறாங்கன்னா ஓகே சேனலை கண்டுபிடிச்சி கேட்குறாங்க. பட் யாருமே அப்படி ரெக்கக்னைஸே பண்ணல. ஸோ மாதிரி 3 மாதம், ஒரு ஜனவரி மாதம் ஆரம்பிச்சு February, March அது மாதிரி போயிடுச்சு அது கிட்டத்தட்ட. அதுக்கப்புறம் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் மீடியா ஸ்டூடெண்ட்ஸுக்கு எல்லாருக்குமே தெரியும் இன்டர்ன்ஷிப் ப்ராஜெக்ட்டுன்னு ஒன்று வரும்ல. அது நாங்கள் யூஜியில் பட்டு திருந்திட்டோம். ஸோ எந்த சேனலுக்கு போனாலும் உங்களுக்கு பெரிய ஒர்க் இது இருக்காது, சின்ன சின்னதாக தான் கொடுப்பாங்க. அந்த ஷார்ட் பீரியட் ஆஃப் டைமில் பெருசாக கற்றுக்க முடியாது. சரி எல்லாருமே உட்காந்துட்டு இருக்கோம். இன்டர்ன்ஷிப் பீரியட் வந்துருச்சு. வேறு சேனல் போய் ட்ரை பண்ணலாம், ஸ்டோன் பெஞ்சில் ட்ரை பண்ணலாம் ஆக்சுவலாக பிளானில் இருந்தது. திடீர்னு ஒன்று ஸ்ட்ரைக் ஆச்சு. என்ன சொல்லணும்னா, நம்ம வெளியே போய் பண்ணுறதுக்கு நம்மளே ஒரு சேனல் ஒன்று வச்சுருக்கோம். 3 வீடியோ போட்டிருக்கோம், தண்டமாக இருக்குது. அதிலே வீடியோ போட்டு நம்மளோட அனலிட்டிக்ஸ் காமிக்கலாம். ஸோ இது மாதிரி வந்து பார்க்குறவங்களுக்கு எப்படி இருக்குன்னா, ஓகே ஒர்க்கே பண்ணாமல் இருக்கிறதுக்கு ஓபி அடிச்சு தான் இன்டர்ன்ஷிப் நாங்கள் காமிக்க போகிறோம் மீடியா ஸ்டூடெண்ட்டில். சரி நம்ம ஒர்க்கே பண்ணிடலாமே, 1 மாதம் மாடு மாதிரி உடச்சோன்னா எதனா ஒரு அவுட்புட் கிடைக்கும். காலேஜ் முடிச்சதுக்கப்புறம் வந்து யூஜி முடிச்சதுனால எங்களுக்கு வேலை கிடைக்கலன்னு க்ளீனாக தெரிஞ்சுது எங்களுக்கு மீடியாவில் ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லி. சரி பிஜியில் ஒரு போர்ட்ஃபோலியோ இருக்கணும், இன்டர்ன்ஷிப்பாகவே நம்ம எடுத்து பண்ணிடலான்னு சொல்லிட்டு தைரியமாக இது பண்ணால் இது வேலைக்கு ஆகாது, ஒத்துக்க மாட்டாங்க அப்படின்னாங்க. சரி 5 பேரை நேராக போய் நின்னோம் ப்ரொஃபஸர் முன்னாடி நின்று ஓப்பனாக பேசணும். இது மாதிரி சேனல் ஒன்று வச்சுருக்கோம், நாங்கள் வெளியே போனால் கண்டிப்பாக ஓபி அடிப்போம், உங்களுக்கு நாங்கள் பொய் சொல்லி தான் நாங்கள் கொடுக்க போகிறோம் ரிப்போர்ட்டு, அதுக்கு நாங்கள் உண்மையாகவே நாங்கள் கொடுத்துட்றோமே, இது மாதிரி வந்து ஒரு சேனலில் பண்ணுறோம் அப்படின்னே. சரி ஓகே பண்ணுங்கன்னு சொல்லிட்டு எப்படி ஃப்ளூக்கில் ஒத்துக்கிட்டாங்க அண்ணா யூனிவர்சிட்டியில். அப்படி ஒத்துக்கிட்டு ஸ்டார்ட் பண்ணி அந்த 1 மாதத்துலேயே வந்து ஃபுல்லாக டே நைட்டு அங்கே என் ஃப்ரெண்ட் வீட்டில் தான் தங்கியிருப்போம். பண்ணி வீடியோவில் பண்ணும்போது 2 வீடியோ வைரல் ஆகிடுச்சு. ஒன்று அந்த பிரியாணி பக்தாஸ்னு ஒரு வீடியோ, அந்த வீடியோ வைரல் ஆச்சு. அதுக்கு முன்னாடி இன்ஜினியரிங் வீடியோ வந்து வைரல் ஆச்சு. அது 2 இதுவாச்சு, வைரல் ஆச்சு. அப்படி ஆனதுனால அது சேனல் நல்லா இதுவாச்சு. அந்த 1 மாதம் தான் பெரிய இதுன்னு சொல்லுவோம், அதுதான் முக்கியம். நீங்கள் சொல்லுங்கள் ப்ரோ, வைரல் ஆன பிறகு ரெஸ்பான்ஸ் எப்படி இருந்தது? இவர் சொன்ன மாதிரி அடுத்தடுத்த கல்ச்சரல் பண்ணாங்களே?
கல்வி அப்போ வந்து அந்த அளவுக்கு இல்லை. ஆனால் இப்போ நிறைய பேர் வந்து ஃபேஸ்புக்கில் மற்ற சோஷியல் மீடியாலாம் நிறைய மெசேஜஸ் வரும். பிரியாணி வீடியோஸ் வந்தப்போலாம் பயங்கரம் ஃபாரின்லேருந்துலாம் நிறைய பேர் வந்து மெசேஜ் அனுப்புனாங்க. நீங்கள் உங்கள் அட்ரஸ்லாம் சொல்லுங்கள், நான் உங்கள் வீட்டுக்கே நாங்கள் பிரியாணி அனுப்பிச்சி வைக்கிறோம் அப்படின்லாம் அந்த அளவுக்கு பயங்கரமான ரெஸ்பான்ஸ் இருந்தது. ஸோ நீங்கள் சொல்லுங்கள் ப்ரோ, இப்போ நீங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டு டே அண்ட் நைட்டாக ஒர்க் பண்ணுறீங்க, ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணுறீங்க, இது பண்ணுறீங்க, ஒரு 30 செகண்டு ஒரு பாட்டை போட்டு டிக்டாக்குன்ற பேரில் அப்படி பண்ணி செலிபிரிட்டி மாதிரி பிஹேவ் பண்ணிட்டு இருக்காங்களே, அவங்களாம் பார்க்கும்போது எப்படி இருக்குது? அப்படின்னு இல்லை ப்ரோ. ஆக்சுவலாக வந்து இப்போ நாங்கள் யூடியூப் சேனல் நாங்களே வச்சுருக்கோம்ல, இது ஒரு வேவ், இது 3வது வேவ்னு அப்படின்னு சொல்லலாம். ஃபஸ்ட்டு சினிமான்னு ஒரு வேவ் இருந்தது, அது இருக்குது. அடுத்தது வந்து ஷார்ட் ஃபிலிமுக்கு சரியான வேவ் இருந்து கார்த்திக் சுப்ராஜ் வந்து எல்லாருமே பண்ணாங்க. ஸோ அப்போ சினிமாவில் இருக்கவங்க எப்படி பார்த்தானா, ஷார்ட் ஃபிலிம் பண்ணி நீ நேராக வர ஃபீல்டில் கஷ்டப்பட்டு நாங்கள் இவ்வளோ நாளாக இருக்கோம் அப்படின்ற மாதிரி பார்த்துருப்பாங்க. ஷார்ட் ஃபிலிம் பண்ணும்போது நான் ரீசெண்ட் டைமில் இப்போ ஷார்ட் ஃபிலிம் வந்து கொஞ்சம் லைட்டாக ஃபார்ம் அவுட். இப்போ எல்லாரும் பண்ணாலும் அதில் ஃபுல்லாக அவங்கள பொட்டன்ஷியல் காமிக்கலாம். பட் இப்போ இருக்கவங்களுக்கு ஃபாஸ்ட் ஃபுட் மாதிரி டக்கு டக்குன்னு வேணும் அப்படின்றதுனால யூடியூப் நிறைய இருக்குது. இப்போ ஷார்ட் ஃபிலிம் பண்ணுறவங்க எப்படி பார்க்குறாங்கன்னா, நாங்கள் கஷ்டப்பட்டுருந்தோம் யூடியூப்பில் சும்மா வந்து கண்டென்ட் ஏதோ பண்ணிட்டு போயிட்டு இருக்கீங்களே அப்படின்னு. இப்போ இருக்கிற யூடியூபர்ஸ் டிக்டாக்கை அப்படி பார்க்குறாங்க. ஸோ அது ஒரு பிளாட்ஃபார்மாக இருக்கலாம். அதை நம்ம எப்படி அது கிரிட்டிசைஸ் பண்ணோம் அப்படின்ற மாதிரில, அது ஒரு பிளாட்ஃபார்ம், அது அவங்களோட டேலண்ட். இப்போ திடீர்னு எடுத்துகிட்டு போயிட்டு இப்போ உங்ககிட்ட டிக்டாக் பண்ணுங்கன்னா நம்மளால் பண்ண முடியாது. எனக்கே வந்து அது ஒரு கேமரான்னு ஒரு பாட்டுக்கு என்னால் மிமிக் பண்ண முடியாது, ரியாக்ஷன் கொடுக்குறாங்க, அது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. சில பேர் பார்க்குறதுக்கு அது ஒரு வெறுப்பாக இருக்கும். ஓகே, ஃபேன் ஃபாலோயிங் இவ்வளோ வருது அப்படின்னு. ஸோ எப்பவுமே ஒரு பாராட்டோ ஒரு இதுவோ கிடைக்கும் போது மற்றவங்களுக்கு லைட்டாக எரியும் அது. ஸோ அது எல்லா பிளாட்ஃபார்ம்லையும் எல்லா காலகட்டத்திலும் இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அது நம்ம சொல்கிறதுன்னு இல்லை, டிக்டாக் பண்ணுறவங்களுக்கு அவங்களுக்கு அது இது பண்ணுறாங்க, சும்மாலாம் எதுவுமே கிடைக்காது, அது பண்ணுறாங்க. ஸோ அதனால் அப்படி வரும் அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. ப்ரோ நீங்கள் சொல்லுங்கள், ஸ்கிரிப்ட் டிஸ்கஷன் அப்போல்லாம் வந்து ஏதாச்சும் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் நடந்திருக்கா? ஏன்னா ஸ்கிரிப்ட் டிஸ்கஷன் அப்படின்னும் போதே வந்து உங்களுக்கு ஒரு ஐடியாஸ் இருக்கும், எனக்கு ஒரு ஐடியாஸ் இருக்கும், ஒரு டிஸ்கஷன் இருக்கும். அது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் ஏதாவது? இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் கண்டிப்பாக முரண்பாடுகள் நிறைய இருக்க தான் செய்யும். நான் அவருக்கான வியூ பாயிண்ட் வேறு இருக்கும், எங்களுக்கானது இருக்கும். அந்த மாதிரி நிறைய டைம் இருக்குது. ஆனால் பர்டிகுலர் இன்சிடென்ட்லாம் சொன்னால் அது கொஞ்சம் அவங்கள வந்து கஷ்டப்படுத்துகிற மாதிரி. ஏன்னா அவங்க சொல்கிற விஷயம் நமக்கு வந்து உள்ளுக்குள்ளே பயங்கரமாக சிரிப்பு வரும். என்னடா டக்குன்னு இப்படி சொல்கிறீங்களே, அதை போயிட்டு நாளைக்கு கொடுத்தா அவங்களும் சிரிப்பாங்களா அப்படின்ட்டு. அது நம்மளால் சொல்ல முடியாது டக்குன்னு. அப்படியே ஒரு 5 நிமிஷம் சரி அது நல்லா இல்லைன்னு நினைக்கிறேன், ஓ அப்படியா நல்லா இல்லையா, சரி ஓகே நம்ம மாற்றிக்கலாம் அப்படி சொல்லிடணும். உடனே டக்குன்னு மூஞ்சில் எடுத்த மாதிரி நேடா சொல்கிறேன் அப்படி நல்லான்னா ஒரு மாதிரி ஆகிட்டு கொஞ்ச நேரம் அப்படி வெளில போயிடுவாங்க. அப்புறம் ஒர்க்கும் பண்ண முடியாது. ஸோ அப்படியே ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டு, ஆமாம் நல்லா தான் இருக்க மாதிரி இருக்குது, இருந்தாலும் வேறு எதாவது பண்ணால் நல்லா இருக்குமே, கொஞ்சம் மாற்றி பண்ணலாம், ஆமாம் நீ சொல்கிற கூட நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஸ்மூத்தாக அப்படியே போயிடுவாங்க. அப்படி தான் பண்ணணும். ஏன்னா எல்லோரும் சேர்ந்து பண்ணும்போது அப்படி தான் பண்ணணும். இப்போ நான் மட்டும் இல்லை இவர் மட்டும் பண்ணுற மாதிரி இருந்தால் நான் சொல்கிறது தான் நீ சொல்கிறது தான் அப்படின்னு இருக்கும். ஸோ எல்லோரும் பண்ணும்போது ஒத்து தான் பண்ணி ஆகணும். ஒரு இன்சிடென்ட் சொல்லணும்னா, அப்போது ட்ரிப்புன்னு ஒரு வீடியோ பண்ணுவோம், எவ்ரி காலேஜ் ட்ரிப்னு. அப்போ வந்து ட்ரிவாகோட இன்டெகிரேஷன் கேட்டுனாங்க. நாங்கள் யோசிச்சு பார்த்தோம், 5-6 கான்செப்ட் எழுதிட்டோம், இந்த மாதிரி பண்ணலாம் இந்த மாதிரி பண்ணலான்னு. அப்புறம் வீட்டில் ரூமில் உட்காந்துட்டு இருக்கோம், மாடிலேருந்து 2 பேர் இப்படி இறங்கி போனோடனே அந்த ஃப்ரெண்டு அவன் சொன்னால் தீரன் படத்தில் வர மாதிரி. அப்போ டக்குன்னு யோசிச்சோம் கான்செப்ட், தீரன் படத்தை இன்டெகிரேட் பண்ணலாம். இந்த சின்ன சின்ன இன்சிடென்ட் அப்படியே கோர்வையாகவே அவங்க நடந்து போகிறாங்க, இன்டெகிரேட் அப்படியே பண்ணிட்டோம். அதான் சின்ன சின்ன இன்சிடென்ட் இந்த மாதிரி ஸ்கிரிப்ட்லேயே உட்காந்துருக்கோம், சம்மந்தமே நம்ம யாரும் வருவாங்க, அது ஒரு கான்செப்ட் கொடுக்கும். அந்த மாதிரி நிறைய நடக்கும். அது இன்சிடென்ட் அந்த மாதிரி நடந்திருக்கு. லைக் எப்படின்னா வந்து நட்பே துணைன்னு நினைக்கிறேன். நட்புனா என்ன தெரியுமா, நட்புனா என்ன தெரியுமான்ற வீடியோ நாங்கள் ஷூட் பண்ணிகிட்ருக்கோம். இந்த சீனே கிடையாது அதில். ஆக்சுவலாக நாங்கள் காலேஜில் ஏதோ இன்டர்ன்ஷிப் பீரியடில் தான் ஷூட் பண்ணிகிட்ருக்கோம். ஷூட் பண்ணிருக்கும்போது என்னன்னா ஒரு சீன் வந்து பெஸ்ஸில் போய் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான். சரி என்ன பண்ணிட்டோம்னா, அப்போ 2 வண்டி தான், 5 பேர். அவர் வந்து ஒருத்தர் கூப்பிட்டுக்கிட்டாரு, நான் வந்து இவங்க 2 பேரை வந்து எடுத்துக்கிட்டேன். பெஸ்ஸில் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு டேர்னிங் திரும்பினீங்கன்னா அங்கே போலீஸ் வந்து நிற்பாங்க, ட்ரிபிள்ஸ் இருப்பாங்க. என்ன ஆச்சுன்னா இவர்கிட்ட வந்து ஸ்லைடர் இருந்தது. நாங்கள் 3 பேர் போயிட்டே இருந்தோம். அவங்க வந்து பார்த்து சொல்லிட்டாங்க, டேய் பின்னாடி போலீஸ் இருக்காங்கடா, நீங்கள் வந்து இறக்கி விட்டுறான்ட்டு. இவர் இறக்கி விட்டதை பார்த்துட்டாங்க. சரி நானும் இவரும் வந்து கண்டுக்காத மாதிரி அப்படியே போயிட்டேன்ட்டு கொஞ்சம் தூரம் போய் நின்ட்டோம். இவர் நடந்து வரும்போது போலீஸ் பிடிச்சிட்டு என்ன தம்பி என்னது ட்ரிபிள்ஸா சார், அப்படிலாம் இல்லையே அப்படி. நாங்கள் பாரு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர் நின்றுட்டு இருக்கானுங்க பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அது எப்படியோ வந்துட்டு கூப்பிட்டு வந்தாச்சு. அது ஒன்றும் அவ்வளோ பேர் 3 பேர் நான் இவன் 3 பேர் தான் போனோம். நாங்கள் பைக்கில் போயிட்டவனே பார்த்துட்டு இருக்கிறாங்க. கரெக்டாக பார்த்துட்டார் அவரு, ஒரு ரியாக்ஷனுமே இல்லை. சரி நாங்கள் வந்து பரவாயில்ல அந்த மனுஷன் பார்க்கல போல இருக்கும், இறக்கி விட்டுட்டு இப்படி போய் தள்ளி ஏற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் இறக்கி விட்டோம். ஸ்லைடர் எடுத்துன்னு இவர் வந்துட்டார். கொஞ்சம் தூரம் தாண்டி போனோடனே எங்களை ஒன்றுமே பிடிக்கல போலீஸ். ஜாலியாக விட்டால் சரி ஓகே ஏமாற்றிட்டோம் போலீஸ் அப்படின்னு சொல்லி தள்ளி போய் நிறுத்தணும். கரெக்டாக நம்ம தள்ளியே போயிருக்கலாம், அதை ஒரு 50 அடி தூரத்தில் போய் தள்ளி நின்னோம் வேணும்ட்டு. இவனை சரி வரான பார்த்தா வரவே இல்லை, போலீஸ் பிடிச்சிட்டாங்க போல இருக்குது. நாங்கள் இப்படி பார்த்துக்கிட்டே இருக்கோம். பக்கத்தில் ஒருத்தன் பைக்கில் அங்கேருந்து ஏன் வந்தான்னு தெரியல, வந்துட்டு ப்ரோ உங்களை போலீஸ் கூப்பிட்றாருன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. நாங்கள் சரி பரவாயில்ல வண்டி எடுத்துன்னு போயிட்டோம் நாங்கள் அதை. ஸோ அதை அப்படியே போயிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் பெஸ்ஸிக்கே போயிட்டோம். நாங்கள் என்ன பண்ணுறதுன்னு தெரியல, பெஸ்ஸில் போய் நின்றுட்டு கால் பண்ணோடனே இன்னொருத்த ஒரு ஐடியா கொடுக்குறான். இப்போ லேட்டாக வரால அவன் அந்த ஐடியா கொடுத்தானா, பரவாயில்ல நம்ம ஷூட் பண்ணிட்டு பொறுமையாக அவனை போய் கூப்பிட்டு வந்துடும் அப்படின்னு ஃபோன் பண்ணிருக்கான். ஐடியா யாரா வாங்கடா அதெல்லாம் இது பண்ணுங்கடான்னு அவன் கேட்கல. அப்புறம் ஒரு பையனை அனுப்பி விட்டோம்.
சார் எதுவுமே கையில் காசு கிடையாது, வெறும் இதுதான் வச்சுருக்கோம், இனிமேல் ட்ரிபிள்ஸ் வரமாட்டோன்னு அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணோம். அப்படியே அடுத்த நாளே அதை ஸ்கிரிப்டாக பண்ணிட்டோம். அதை வந்து அப்படியே ஷூட் பண்ணி சீனாக அப்படியே போட்டோம். நாங்கள் ஒன்று மாட்டேன் அப்படியே இருக்கும் அப்படின்னு. நட்புனா என்ன தெரியுமான்னும் போது விட்டு போனோம்ல, நாங்கள் அப்படியே விட்டு போயிட்டோம். ஸோ அதை அப்படியே சீனாக அத்தனை நாள் அப்படியே ஷூட் பண்ணிட்டோம். ப்ரோ நீங்கள் சொல்லுங்கள், இது மாதிரி நீங்கள் ரியல் லைஃப்லேயே மொக்க வாங்கியிருக்கீங்க. ஸோ நீங்கள் வீடியோ பண்ணி ஏதாவது ஒர்க் அவுட் ஆகும் போய் மொக்க வாங்கியிருக்கீங்களா, இல்லை ரியல் லைஃப்லேயே வேறு எங்கேயாவது போய் உங்களை ரெக்கக்னைஸ் பண்ணாமல் மொக்க வாங்கியிருக்கீங்களா? அது மாதிரி உங்கள் லைஃப்பில் திடீர்னு கேட்டிங்கன்னா ஏதோ டக்குன்னு அவன் நிறைய ஐயோ டக்குன்னு கேட்டிங்கன்னா எதுவும் வராது எனக்கு. நான் இப்போ ஆக்சுவலாக ஃபஸ்ட் டைம் வந்து ரெக்கக்னைஸ் பண்ணது அப்படின்னு சொன்னீங்களா, எங்களுக்கு ஆரம்பத்தில் எவனும் ரெக்கக்னைஸே பண்ணது கிடையாது. பிரியாணி வீடியோ போட்டதுக்கப்புறம் தான் முஸ்லீம் பாப்புலேஷன் அதிகமாச்சு. இவர் சொன்ன மாதிரி வந்து ஏன்னா வந்து பிரியாணியில் அது என்ன ஸ்பெஷல்னால் ஒன்றுமே ரொம்ப பெருசாலாம் நாங்கள் பண்ணவே கிடையாது. நீங்கள் ரம்ஜான் ஒரு வீடியோ டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு யூடியூப்பில் வந்து ஒரு அப்ரிசியேஷனாக வீடியோவே இருக்காது. ஏன்னா முஸ்லீம்ஸோட அப்ரிசியேஷன் இங்கே இருக்க ஸ்டீரியோ டைப்பில் எப்படி இருக்கும், இந்தியா பாகிஸ்தான் எந்த ரைவல்ரியோ அது மாதிரி தான் முஸ்லீம் அந்த ஒரு ரைவல்ரி இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ நாங்கள் என்ன யோசிச்சோன்னா, சரி ஓகே ரம்ஜானுக்கு மட்டும் இது மாதிரி ஒன்று ஸ்பெஷலாக ஒன்று வைப்போம். இந்த பாலிடிக்ஸ் என்ன முஸ்லீம் இது அப்படின்ற மாதிரி பண்ணதுனால அது நல்லா ஹிட் ஆச்சு, ரீச் ஆச்சு அந்த வாய்ஸ் ஓவருக்காக. ஸோ எங்களை ரெக்கக்னைஸ் பண்ணது ஃபஸ்ட் டைம் ரெக்கக்னைஸ் பண்ணது எப்படின்னா வந்து சரியான மழை. எப்படின்னா எங்களுக்கு பண்ணுற வீடியோவும் அந்தளவுக்கு போகாது, எதுக்கு வீடியோ போடுறேன்னு எங்களுக்கும் தெரியாது. ஏன்னா அந்த காலகட்டத்தில் யூடியூப் சேனலே கிடையாது, யூடியூப்ன்ற ஒரு இது கிடையாது. ஹரிபாஸ்கர் மட்டும்தான் இது பண்ணிட்டு இருந்தார், நாங்கள் அடுத்த சேனலாக வந்தோம். ஸோ யாரும் அந்தளவுக்கு யூடியூப் பார்க்க மாட்டோம். ஹரிபாஸ்கர் மட்டும் 1 lakh அப்படி போயிட்டு இருக்கோம். நாங்கள் பார்த்துக்கிட்டு என்னடா நம்மளுக்கு போகவே மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி ஒரு காலகட்டம், எதுக்கு வீடியோ போடுறேன்னு தெரியாது. ஸோ ஃபஸ்ட் டைம் வந்து மழை பெஞ்சிக்கிட்டே இருக்குது. உங்களுக்கு தெரியும் குரோம்பேட்டை சைடில் போனீங்கன்னா சரியான டிராஃபிக் இருக்கும். நாங்கள் கஷ்டப்பட்டு இப்படி போனோம், ஃபுல்லாக நினச்சிக்கிட்டு இருக்கோம். ஒருத்தர் கட் பண்ணி வந்துட்டு முன்னாடி வந்து நின்றுட்டு அப்படி பார்த்தான், நீ தானே அது அப்படின்னா என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. அது பார்த்துட்டு நீங்கள் தானே அந்த வீடியோ பண்ணி சூப்பராக இருக்கு பாஸ்ன்னு சொல்லிட்டு மழையில் நின்று கை கொடுத்தான். அப்போ தான் போயிட்டு எங்களுக்கு ஒரு இது வந்தது. அதுக்கப்புறம் ரெக்கக்னேஷன்லாம் எதுவுமே பெருசாக கிடச்சதில்லை. நீங்கள் இந்த மொக்க வாங்கின மேட்டர்னு கேட்டிங்களா, இப்போ ரீசெண்டாக வந்து காலேஜ் கல்ச்சுரல்ஸுக்கு போகிறோம். சீஃப் கெஸ்ட்டாக கூப்பிட்டாங்க. ஆக்சுவலாக நாங்கள் முதலே சொல்கிறோம், காலேஜ் சீஃப் கெஸ்ட்னா வேணாம், நாங்கள் அவ்வளோ பெருசாக எங்களுக்கு தெரியாது, காலேஜ் சீஃப் கெஸ்ட்னா எங்களுக்கு பெருசாக தெரியாது. பட் இதுவும் நீங்கள் ஜட்ஜிங் பண்ண சொன்னீங்கன்னா ஈவெண்ட்டை ஜட்ஜ் பண்ணலாம், ஏன்னா நாங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணிருக்கோன்னு. ஸோ எங்களை கூப்பிட்டு போயிட்டாங்க உள்ள. இது மாதிரி சைட்லலாம் ஆளுங்க நிற்க வச்சு கூப்பிட்டு போவாங்க. மாதிரி 3 பேர் கூப்பிட்டு போயிட்டாங்க. நான் மட்டும் கொஞ்சம் முன்னாடி போயிட்டே இருக்கேன். அந்த பையன் வந்து சீஃப் கெஸ்ட்லாம் வந்துட்டு இருக்காங்க பார்த்துக்க அப்படின்னோடனே நான் அவன் பக்கத்தில் நின்றுருக்கேன். எங்கடா இப்படி எட்டி பார்த்தான். அப்படியே நான் கண்டுக்காத மாதிரி இப்படி திரும்பி இப்படி போகிறேன். அவன் காமிக்கிறான், இவங்க தான்டா அப்படின்னா, எங்கடா அப்படின்றாங்க. நான் பக்கத்துலேயே நிற்கிறேன். சரி பரவாயில்ல பட்டதும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு தான் உள்ளே போவோம். ரெக்கக்னைஸ் பண்ண மாட்டாங்க. இன்னொன்று ஹைலைட் என்னன்னா, நேரம் உங்களை பார்த்துட்டு இப்படி மூஞ்செடு பார்த்துட்டு நீங்கள் 1 kg பிரியாணி தானே, நீங்கள் எருமசாணி தானே அப்படின்னு கேட்பாங்க. எங்களை வேறு சேனல் எங்களை ஃபஸ்ட்டு ஏதோ ஒரு சேனலில் பார்த்துட்டு இருப்பாங்க. ஃபஸ்ட்டு டைம் எங்களை கேட்டதே வந்து 1 kg பிரியாணியை தான் கேட்டாங்க எங்களை. நாங்கள் கேட்போம், நாங்கள் அந்த வீடியோவே போடலையே அப்படின்னு. அப்புறம் பார்த்தா இந்த பிரியாணி பக்தாஸ்ன்ற வீடியோ வச்சுட்டு ஓகே 1 kg பிரியாணி தான் நாங்கள் அப்படின்னு நினச்சிருந்தாங்க. அதெல்லாம் எங்களுக்கு சரியான சிரிப்பு. அப்புறம் பட்டு திருந்துவேன். நாங்களே அப்படியே எங்களுக்கே தெரிஞ்சிச்சு, சரி இது வேலைக்கு ஒன்றும் ஆகாது. எந்த சேனல் சொன்னாலும் ஆமாம் பிரதன் சேனல் தான், சரி இன்னொரு சேனல் ஒன்று இருக்குது நீயாரடா கோமல், அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜென்ரலாக வந்துடுறது. அந்த மாதிரி தான் இருக்கும். ஞாபகம் வந்துச்சு இப்போ ஞாபகம் வந்துச்சு சார். இப்போ அதான் இந்த கூட்டத்தோடு போய்கிட்டே ஒரு பயங்கரமான நிசப்தமான ஒரு அமைதி. மைக்கெலாம் அனௌன்ஸ் பண்ணுறாங்க, நீ யார் கோமாளி டீம் வராங்க அப்படின்னு. அப்படியே நிசப்தமாக இருக்குது. எல்லாம் யார் இவனுங்க அப்படின்ற மாதிரி பார்க்குறாங்க. அதுக்கடுத்து ஸ்டேஜில் ஏறி சொன்னோடனே அப்புறமா ஓகே தெரியுமா அப்படின்னு கேட்போம். நாங்கள் கேட்டவுடனே அவங்க அப்படியே பார்ப்பானுங்க, இப்படி அப்படியே ரியாக்ஷன் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அங்கேருந்து அவனுங்களை நம்ம கொஞ்ச நேரம் பேசி சிரிக்க வைக்கணும். இது மாதிரி சிரிக்க வச்சதுக்கப்புறம் கடைசியில் ரெஜிஸ்டர் பண்ணோம், இது மாதிரி நாங்கள் ஒரு சேனல் வச்சுருக்கோம், அதை பாருங்கள், அது தெரியாமல் இவங்க எங்களுக்கு கூப்பிட்டு வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு நாங்களாம் அங்கே போய் மேடையில் நாங்களே இது பண்ணுவோம். அந்த டீம் கீழே வந்து இப்படி பார்த்துக்கிட்டு இருக்கோம். நாங்கள் சொல்லிட்டுருப்போம், ப்ரோ எங்களை யாருமே அந்தளவுக்கு ரெகனைஸ் பண்ண மாட்டாங்க, நாங்கள் ஒரு ரீஜனல் சர்க்கிளுக்குள்ளே இருக்கோம் அப்படின்னு. பட் ஆனால் சம்மந்தமே இல்லாமல் எப்படி இருக்கும்னா வந்து ஏதோ ஒரு ஊரில் நாங்கள் போயிருப்பாங்க, அப்படியே இப்படி பார்ப்பானுங்க. அதுதான் மோஸ்ட் எம்பாரசிங் மூமெண்ட்டாக இருக்கும். இப்படி இருப்போம், நாங்களே கண்டுக்காத மாதிரி இப்படி திரும்பிடுவோம். இப்படி பார்ப்பானுங்க, இப்படியே ஊற்று குறுக்குன்னு பார்ப்பானுங்க. நீ வந்து கூட கேட்டுடலாம்ல, அப்படியே பார்ப்பானுங்க அப்படின்னு வானுங்க. திருப்பி போயிடுவானுங்க, திருப்பி வருவானுங்க, வந்துட்டு கேட்பானுங்க நீங்கள் தானே அவங்க அப்படின்னு. கடைசி வரைக்கும் சொல்ல மாட்டோம். அப்புறம் நாங்களாம் சொல்லுவோம், ஆமாம் ப்ரோ யூடியூப் சேனல் ஒன்று வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா பஸ்ஸு ட்ரெயினில் அதிகமாக ட்ராவல் பண்ணுவோம். நாங்கள் அங்கே உட்கார வச்சுட்டு பார்ப்பானுங்க. இப்படி வீடியோ இன்னொன்று ஒரு கூட்டம் வரும், நேரம் வீடியோ பார்த்துட்டு இப்படி பார்ப்பானுங்க. இப்படி நான் பஸ்ஸில் இப்படி உட்காந்துட்டு இருக்கேன், இப்படி என் பக்கத்தில் உட்காந்து நல்லா தெரியும் அவன் தானே, இப்படி பார்த்துட்டு இப்படி பார்ப்பான். நீ கேட்டுடலாம் வாய் திறந்து, அப்படியே தான் பார்ப்பானுங்க. சரி அதெல்லாம் இதுவாக இருக்கும், என்ன ரிப்ளை பண்ணுறதுனே தெரியாது. என்ன பண்ணியாக இருக்குன்னா அவங்கள பார்த்துருவாங்க, பார்த்துட்டு வந்து வருவாங்க. அவங்களுக்கு பேர் தெரியாது, நீ யாரடா கோமாளியாருன்னு தெரியாது. ஆமாம் ப்ரோ நாங்கள் தான் நீ யாரா கோமாளி அப்படின்னு நாங்களே சொல்லி தான் தெரிய வைக்க வேண்டியதாக இருக்கும். சும்மா ஞாபகம் மட்டும் இருக்கும் ஃபேஸ். அந்த அதான் இருக்கும். போடியில் ரெக்கக்னைஸ் பண்ணாங்க, ஞாபகம் இருக்கா? போடி நாங்கள் ஒரு கல்யாணத்துக்கு போனோம்.
தேனியம்பாடி அங்கெல்லாம் யார் இப்போ பஸ் ஸ்டாண்டில் வெயிட் பண்ணிருக்கோம் வந்து டேரெக்டாக வந்துட்டு ப்ரோ உங்கள் வீடியோலாம் ப்ரோ பார்ப்பீங்களா அந்த மாதிரி ஆச்சு போடியிலே பார்ப்பீங்க ஓகே ப்ரோ ஓகே தேங்க்ஸ் ப்ரோ அப்படின்னு அதெல்லாம் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு. சூப்பர் ப்ரோ. வீட்டில் என்ன மாதிரி ரெஸ்பான்ஸ் இருந்தது? ஆக்சுவலாக வந்து நீங்கள் ஃபஸ்ட்டாக இனிஷியலாக ஒரு 3-4 வீடியோ பண்ணியிருக்கீங்க, அது சரியாக போகல. அதுக்கப்புறமா ஒரு வீடியோ ட்ரெண்ட் ஆகுது. வீட்டில் இப்போ நம்ம எல்லா பேரண்ட்ஸுமே வந்து யூடியூப்லாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ வீட்டில் என்ன மாதிரி ரெஸ்பான்ஸ் இருந்தது? என்னடா இதுதான் பண்ண போகிறீங்களா அப்படின்னு நீங்கள் சொல்லும்போது எப்படி இந்த ரெஸ்பான்ஸ்? வீட்டில் அப்படின்னும்போது ஃபஸ்ட்டு மேட்ரு என்னென்னா வந்து நீங்கள் டீமாக இருக்கும்போது 5 பேர் வீட்டு சினாரியும் வேறு மாதிரி இருக்கும். இவருக்குலாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். எனக்கு அடுத்து இவருக்கு தான் போகணும். அது செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். எங்கள் வீட்டில் எப்படின்னா எனக்கு கிட்டத்தட்ட தண்ணி தெளிச்சு விட்டுருவாங்க. பரவாயில்ல நீ போய் பார்த்துட்டு வந்துரு அப்படின்ற மாதிரி எங்களை விட்டுருவாங்க. பட் எங்களோட ப்ளஸ் மற்ற சேனலுக்கு இல்லாத ஒரு ப்ளஸ் எங்களுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து காலேஜில் இருக்கும்போது யூடியூப் சேனல் அந்த ஒரு ஸ்ட்ரீமில் இப்போ ஃபஸ்ட்டு ஒரு 2 இது இருக்கும்ல, இப்போ பெரிய தலைங்க இருக்கும், அதுக்கப்புறம் கீடன், அது மாதிரி இருக்கிற ஒரு யூடியூப் சேனலில் ஒரு ஓகே ரெகக்னைஸ் பண்ணுற அளவுக்கு ஒரு 10 சேனல் இருக்குன்னா அதில் எங்களுக்கு தெரிய வாய்ப்பு இருக்கும். ஸோ அப்படி இருக்க சேனலில் நாங்கள் வந்து காலேஜில் இருக்கும்போதே ஆரம்பிச்சிட்டோம். ஸோ மற்றவங்க எல்லாருமே காலேஜ் முடிச்சு ஆரம்பிச்சதுனால வீட்டில் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க வேலைக்கு போறியா வேலைக்கு போகிறேன். நாங்கள் எப்படி பண்ணிகிட்டு இருக்கோம்னா நாங்கள் சும்மா ஜாலியாக பண்ணிகிட்டு இருக்கோம், காலேஜில் படிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த 1 வருஷம் கேப்புக்குள்ளேயே வந்து எப்படி ஆயிடுச்சுன்னா ஓகே இவங்களுக்கு ஒரு இது வந்துச்சுன்னு காலேஜ் முடித்தவொடனே தான் எங்களுக்கு வந்து அந்த மூவி இது பட வாய்ப்பு எங்களுக்கு கிடச்சவொடனே அது எங்களுக்கு பெருசாக அவங்களுக்கு வீட்டில் தெரிஞ்சிச்சு. சரி ஓகே இவங்க இதில் பண்ணுவாங்க போல இருக்குன்னா அந்த 1 வருஷம் சான்ஸ் எங்களுக்கு கிடச்சதில்ல, ரிஸ்க் எடுத்து பண்ணோம். அதை அந்த 1 வருஷத்துக்குள்ளே பண்ணிவிடுவோம். ஏன்னா எங்களுக்கு எப்படி இருக்கும்னா ரிசர்ச் ப்ராஜெக்ட் சப்மிட் பண்ணும்போதே நாங்கள் உட்காந்து பண்ணிக்கிட்டு இருக்கணும். இதுக்கு ஸ்கிரிப்ட் எழுதுவோம், இங்கே எக்ஸாம் வரும், நாங்கள் இங்கே உட்காந்து இது பண்ணோம், நாங்களே லீவ் எடுத்துப்போம். எங்களை எல்லாருமே கேட்பாங்க ஏன் இவ்வளோ டிலே ஆகுதுன்னு உட்காந்து நாங்கள் எங்களுக்கு வந்து காலேஜ் போயிட்டுருக்கோம், எங்களுக்கு எம்எஸ்சி படித்தோம், நாங்கள் இப்போ தான் முடிச்சோம் நாங்கள் அதை. ஸோ பேரலாக கோப்பப் பண்ணும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பட் எங்களுக்கு இது ரொம்ப ஃபீஸிபிலிட்டியாக இருந்தது. வீட்டில் ஒத்துக்கிட்டதுக்கு பேஸ் காரணம் வந்து இது பண்ணனால எங்களுக்கு ஒரு ப்ளஸ் இது. ப்ரோ நீங்கள் சொல்லுங்கள், உங்கள் வீட்டு சினாரியோ வேறுன்ற வீட்டு சினாரியோனா வீட்டில் வந்து ஏதாவது ஒரு கவர்மெண்ட் ஜாபில் போய் சேர்ந்து இது பண்ணிவிடு, ஆமாம் எதையாவது எழுதி போயிடு, இதுதான் இதெல்லாம் அவங்களுக்கு அந்த அளவுக்கு கொஞ்சம் ஒரு கான்ஃபிடன்ஸ் இல்லை, அந்த அளவுக்கு வேணாம் ரிஸ்க்கான விஷயம் இதெல்லாம் அப்படின்ற மாதிரி. சொல்லுங்க ப்ரோ, உங்கள் வீட்டு சைட்லேருந்துலாம் எப்படி இருந்தது ப்ரோ ரெஸ்பான்ஸ்? நீங்கள் வந்து இது மாதிரி தான் ஃபுல் டைம்லாம் பண்ண போகிறேன். அது ஆக்சுவலாக நான் கிளியராக பேசிட்டேன். ஏன்னா வந்து நான் வந்து சினிமா சூஸ் பண்ணுறேன். கண்டிப்பாக வந்து ஒரு 2-3 இயர்ஸுக்கு வந்து நான் படித்து முடித்ததுக்கப்புறம் கூட வந்து எதுவும் காசுலாம் தர முடியாது. ஏன்னா ஸ்டஃப் அதனால் தெரியும். அது மட்டும் இல்லாமல் சொன்ன மாதிரி தான் லைக் காலேஜ்லேயே ஆரம்பித்தோம். இதே காலேஜ் முடிச்சுட்டு ஒரு 4-5 மாதம் கழித்து ஆரம்பிச்சிருந்தா என்னடா 4 மாதம் வெட்டியாக இருந்திருக்க அப்படின்ற ஏதாவது ஒரு ஆமாம் அந்த பேச்சு வரல. மேபி அது எவ்வளோ நாளைக்குன்னு தெரில. காலேஜ் முடிச்சு ஆமாம் அது எவ்வளோ நாளைக்கு தெரியல தான். இது வரைக்கும் எதுவும் கேட்கல. ஏன்னா நான் கிளியராக பேசிட்டதுனால அது அப்படியே கண்டினியூ ஆச்சுன்னா நல்லா தான் இருக்கும். சினிமா தான் நெக்ஸ்ட்டு. ஆமாம் நீங்கள் சொல்லுங்கள். இல்லை என்ன மெயினாக யூஜி சேர்த்தப்பலே லைக் எல்லாரும் வீட்லேயும் வந்துட்டு இது இன்ஜினியரிங் இப்போ டாக்டர் அப்படி எங்கள் வீட்டில் அப்பா சொல்ல சினிமா படுற அப்படின்ட்டாரு. ஸோ அதனால் பிரச்சனை இல்லை. வீட்டில் அப்பா சொல்லனால பிரச்சனை. அம்மா மட்டும் சொல்லுவாங்க இது ஜாப் எதுவும் போலையா எக்ஸாம் எழுது யூபிஎஸ்சி எழுது அந்த மாதிரி சொல்லுவாங்க. இல்லை நான் அப்பா சப்போர்ட் பண்ணாலும் அந்தளவுக்கு பிரச்சனை இல்லை. ஏதோ அப்படியே ஃப்ளாட்டாக போயிருக்கலாம் பிரச்சனை இல்லை. அப்பா சப்போர்ட் இருக்கிறனால உங்களுக்கு பிரச்சனை இல்லை அப்படின்றீங்க. சரி ஓகே ப்ரோ, நீங்கள் வந்து நிறைய ஜானர்ஸ் பண்ணியிருக்கீங்க, சோஷியல் இஷ்யூஸ்க்காகவும் பேசியிருக்கீங்க. மிரட்டல்கள் இல்லை வந்து கமெண்ட்ஸ் அது மாதிரிலாம் தான் வந்ததுண்டா? ஆக்சுவலாக சோஷியல் சட்டையர்னு எடுத்துக்கிட்டாலே வந்து எல்லாம் பண்ணுறாங்களே டேரெக்டாக பாலிடிக்ஸ் எடுத்து இது பண்ணுவாங்க. நாங்கள் வந்து ஒரு எலமெண்ட் எடுத்து போனாங்க பொலிட்டிக்கல் இவங்கள டச் பண்ணலாம் கூட அது அந்தளவுக்கு எங்களுக்கு முக்கியம் தெரியல. பட் உள்ள எலமெண்ட்டாக இது பண்ணோம். விவசாய பிரச்சனை எல்லாருமே எடுத்து பேசுவாங்க. பட் இன்னும் முக்கியமான ஒரு சில பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா அந்த ஹிந்தி இம்போசிஷன் எடுத்து நாங்கள் பேசணும். முதல் விஷயம் பேசினது வந்து இந்த பிரியாணி பக்தாஸில் பேசணும். முஸ்லீம் பாலிடிக்ஸ் எப்படி இங்கே யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க, டெரரிசம்ன்ற ஒரு மேட்ரை எப்படி வந்து கமாடிட்டி பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்ற மேட்ரை வந்து அந்த வீடியோவில் பேசுனதுனால தான் நிறைய மாஸ் ஆடியன்ஸுக்கு ரீச் ஆச்சு. ஏன்னா வீடியோவில் ஃபுல்லாக காமெடியாக தான் இருக்கும். அது பிரியாணி ஃபோக்கஸ் பண்ணி எப்படி இருக்குன்னா ஒரு முஸ்லீம் ரம்ஜானுக்கு ஒரு கிறிஸ்டின் பசங்களாலும் சரி ஒரு இந்து பசங்களாலும் சரி பிரியாணி டார்கெட்டாக வச்சு எங்களுக்கு அதெல்லாம் பெருசாக இல்லை. ஏன்னா முஸ்லீம் ஃப்ரெண்டு யார் எந்த ரிலீஜன்லாம் எங்களுக்கு தெரியாது. பட் அது ஒரு ஃபோக்கஸாக இருக்கும் எங்களுக்கு. ஃப்ரெண்டு தானே அப்படின்ற மாதிரி நாங்கள் வீட்டுக்கு போயிட்டுருக்கோம். பட் அது கிடையாது, முஸ்லீம்லாம் இது மாதிரி போகக்கூடாது அப்படி இப்படின்லாம் ரொம்ப ஓகே வந்து எங்கள் வீட்டுக்குள்ளே வந்து இறங்கி பண்ணணுன்ற மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. தேவையில்லாமல் அந்த பாலிடிக்ஸ் போகுது அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் மாதிரிலாம் நாங்கள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாலிடிக்ஸை வந்து சட்டையராக எப்படி பேசலான்னு பேசணும்.
பட் அதில் வந்து மிஸ்கம்யூனிகேட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி தான் வந்து கடைசியில் பேசணும். ஒரு வாய்ஸ் ஓவருக்கு வந்து ஒரு 2 மினிட்ஸ்க்கு பேசியிருப்போம்னு நினைக்கிறேன். அப்போ யாரும் மோஸ்ட்டாக வந்து அந்த மாதிரி பேச மாட்டாங்க ஜஸ்டிஃபிகேஷன். எங்களுக்கு பயம் இருந்தது எங்களுக்கு. சரி இது மாதிரி ஒரு முஸ்லீம் கான்செப்ட் யாரும் எடுத்ததில்லை, பட் எடுத்து பேசணுன்றமோ அந்த இடத்துல நம்ம ஜஸ்டிஃபிகேஷன் கொடுக்கணும்னு கொடுத்தோம். அது அந்த மேட்ருக்கு எடுத்து பேசிட்டோம். அது பேசி முடிச்சதுக்கு அப்புறமே வந்து அந்த முஸ்லீம் வீடியோ முடித்தோம். அதுக்கப்புறம் ஹிந்தி இம்போசிஷன் பற்றி பேசணும். எனக்கு தெரிஞ்சு ஹிந்தி இம்போசிஷன் பெருசாக வந்து பேசலாம் பேசுவாங்க தவிர பொலிட்டிக்கல் சட்டையர் பண்ண மாட்டாங்க. இப்போ ஆக்சுவலாக அந்த ரயில்வே மேட்டரில் வந்து வயலேஷன் நடக்குது அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. இதே மாதிரி விஷயம் வந்து இதுக்கு முன்னாடி நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அதை எடுத்து பேசணும். இந்த கீழடி பிரச்சனை அது எல்லாமே நாங்கள் பேசுறது இவங்களுக்கு காமெடியாக தான் போய் ரீச் ஆச்சு தவிர அதில் கரெக்டாக புரிஞ்சிக்கல அவங்க. இந்த மேட்டர் சீரியஸான இஷ்யூ தான் இது அப்படின்ற மாதிரில நாங்கள் ஃபன்னாக பண்ணதை ஃபன்னாகவே ஏற்றிக்கிட்டாங்க. இது எப்படி இருக்குன்னா நம்மளுக்கும் நார்த் இந்தியாவுக்கும் பிரச்சனைன்ற மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க நிறைய பேர். நாங்கள் அது கிளியராக மென்ஷன் பண்ணிட்டோம்னா ஹிந்தி விஸ் சவுத் இந்தியான்னு போட்டுட்டு கடைசியில் ஒரு டேக்லைனே வச்சோம். நாங்கள் ஒரு இந்தியை வந்து நாங்கள் மொழியை ஏற்றுக்கிறதுக்கு நாங்கள் தயாராக தான் இருக்கோம். ஹிந்தி எங்களுக்கு ரொம்ப அந்நியப்பட்ட மொழிலாம் கிடையாது. இங்கிலீஷ் நாங்கள் ஏற்றுக்கிட்டோம் குளோபல் லாங்குவேஜ் அப்படின்றதுனால. ஹிந்தி ஏற்றுக்கிறது எங்களுக்கு என்ன பிரச்சனை? நாங்கள் என்ன சொன்னோம்னா ஹிந்தியை லாங்குவேஜை ஏற்றுக்கிறோம், ஹிந்தி இம்போசிஷன் எங்களால் ஏற்றுக்க முடியாது, எங்கள் லாங்குவேஜ் மேலே இம்போஸ் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹிந்தி விசஸ் சவுத் இந்தியான்னு போட்டோம். ஹிந்தி விசஸ் தமிழ்நாடு கூட நாங்கள் போடல. சவுத் இந்தியாவுக்கு எல்லா லாங்குவேஜுக்குமே எல்லாருக்குமே தனியாக இருக்குது, ஒரு கல்ச்சுரல் ஹெரிட்டேஜ் இருக்குது, அதை வைலேட் பண்ணாதீங்கன்ற மாதிரி பண்ணோம். அது போட்டோடனே எனக்கு வந்து ப்ரைவேட்டாக வந்து அந்த வீடியோ இருக்கும்ல, எங்கள் டீமில் எப்படின்னா வந்து மோஸ்ட் இன்ட்ராக்ட் பண்ணுவோம் நாங்கள் ஆடியன்ஸுக்கிட்ட. இன்ட்ராக்ட் எப்படி பண்ணியிருக்காங்கன்னா எல்லாத்துக்கும் ஹார்ட்டின் போட்டு வருவோம் நாங்கள் கமெண்ட்டில். அப்படி போடும்போது ஒருத்தர் வரல, அந்த மனுஷன் என்ன பண்ணிட்டாருன்னா எங்களுக்கு தனி தமிழ்நாடு வேணும்னு கூட்டி அவனை ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருக்கான். தனி தமிழ்நாடு தான் ஒரே தீர்வு அப்படின்னு சொல்லி. அதை சொன்னவங்களே அதுக்கப்புறம் அது நடைமுறை சாத்தியம் பற்றி பேசி அவங்களாம் எல்லாருமே கரெக்டாக இது பண்ணிட்டாங்க. பட் இவர் போட்டது வந்து இவர் போய் பரவாயில்ல என்ன இருக்குது ஹார்ட்டின் போர்டு போட்டான். இவன் போட்டவனே அந்த கமெண்ட்டை படித்த வந்து எனக்கு ப்ரைவேட்டாக மெசேஜ் அனுப்புகிறேன், ப்ரோ உங்க மேலே நான் கேஸ் கொடுக்க போகிறேன், இது மாதிரி இது பண்ணுறீங்க, பிரிவினைவாதம் தூண்டுறீங்க, நீங்கள் கண்டிப்பாக உங்க மேலே கேஸ் போடுவேன் அப்படின்னா. அப்புறம் உட்கார வச்சு பேசினேன், பிரதர் நாங்கள் பேச வந்த கான்செப்ட் கடைசி வீடியோ எண்டில் இருக்குது, நாங்கள் வந்து தனி இதெல்லாம் கேட்கல, நாங்கள் ஒரு மாநிலத்துக்கும் உள்ள தனியான ஒரு ஐடென்டிட்டி தான் நாங்கள் தனியாக இது பண்ணணும்னு கேட்டோம். நாங்கள் அவங்கள விட பெரியவங்க, ஹிந்தி வந்து இங்கே தமிழை விட பெருசுன்னு நாங்கள் சொல்ல வரல, தமிழ் ஹிந்தியை விட பெருசுன்னு சொல்ல வரல, எல்லா லாங்குவேஜுக்கும் இது மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க கூட கிட்டத்தட்ட வந்து 8 மணிக்கு ஆரம்பித்த கான்வர்சேஷன் மெசேஜில் 11:30 மணிக்கு வந்து இது பண்ணி போகுது. கடைசியில் என் சேனலை அவன் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ப்ரோ எங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் நாங்கள் அனுப்புகிறேன் அப்படின்னு சொன்னான். நாங்கள் அப்போயே திட்டிகிட்டு இருப்போம், அவன் கேட்ட கேள்விக்கு அப்போயே ஸ்டார்டிங்கில் திட்டுருக்கலாம், கேஸ் பண்ண போடா அப்படின்ற மாதிரி. பட் உங்களுக்கு இதுதான் ஆடியன்ஸ் இன்ட்ராக்ஷன் அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறம் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி அப்புறம் எங்களுக்கு வந்து ரெகுலராக அவன் எங்கள் வீடியோவை ஷேர் பண்ணுற மாதிரி இருந்தது. ஸோ அப்படி வந்து உங்களுக்கு எப்படின்னா சகிப்புத்தன்மை இருந்தால் சேனல் ரன் பண்ணலாம், திட்டினாலாம் வேலைக்கு அதை அழிஞ்சிருவீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். நீங்கள் படித்த இன்ட்ரெஸ்டிங்கான திட்டு என்ன? அது நல்ல கழுவி ஊற்றுவான், கெட்ட வார்த்தையெல்லாம் ஊற்றுவான், அதெல்லாம் பீப்லாம் போடணும், எதுக்கு அதெல்லாம் வேண்டாம். சொல்லுங்க ப்ரோ, நீங்கள் வந்து கஷ்டப்பட்டு இது பண்ணுறீங்க, பட் வந்து நெகட்டிவிட்டி அப்படின்றது வந்து எப்பயுமே இப்போ நார்மல் ஆகிடுச்சு. நம்ம இவனுக்கு என்ன மொக்கையாக பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி நிறைய பேர் பேசுவாங்க. நம்ம என்ன ஒரு எஃபர்ட் போட்டு பண்ணாலும் அப்படி இருக்கிற டைமில் உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகும்? ப்ரோ கொஞ்சம் கஷ்டமாக தான் ப்ரோ இருக்கும், ஆனால் பட் ஏற்றுக்கக்கூடியது தான். ஏன்னா வந்து அவ்வளோ காசு போட்டு எடுக்கிறவங்களுக்கு வந்து அதுக்கப்புறம் ஃபீட்பேக் வரும்போது அவங்களே வந்து அடுத்த படத்தில் ரெக்டிஃபை பண்ணும்போது நாம் ஏன் ரெக்டிஃபை பண்ணக்கூடாது, கரெக்டாக இருந்தால் ஏன் ரெக்டிஃபை பண்ணக்கூடாது, அவங்க அது நமக்கு தப்பு மட்டும் தான் அப்படின்னு இருக்கலாம். ஸோ அவங்க ஃபீட்பேக் டேரக்ட் ஃபீட்பேக்காக இருக்குது, கமெண்ட்லேயோ இல்லை டேரெக்டாகவே வந்து கேட்பாங்க, ஏன் ப்ரோ இந்த இடத்துல இருக்குது அந்த இது இருக்குன்ட்டு. ஸோ கரெக்டுன்னு பட்டுச்சுன்னா நம்ம மாற்றிக்கலாம். ஸோ அது தப்பே கிடையாது தான் நான் வந்து சொல்லுவேன். ப்ரோ சொல்லுங்க ப்ரோ, இவ்வளோ ஒரு ஆடியன்ஸ் இன்ட்ராக்ஷன் வச்சுருக்கீங்க. ஸோ வந்து உங்களோட ஃபர்ஸ்ட் சேனல் வந்து ஸ்ட்ரைக் பண்ணிட்டாங்க, நீங்கள் வந்து திருப்பி ஒரு செகண்ட் சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க. ஸோ வந்து அந்த ஒரு இது எப்படி இருந்தது? ஃபஸ்ட் சேனல் போன உடனே ஒரு அதான் ப்ரோ, நைட்டு தூங்கி எழுந்து காலைல பார்க்குறோம் நாங்கள், அதுலேயே அந்த நாங்கள் மீம் வீடியோ ஒன்று போட்டிருப்போம் நாங்கள். அதை சரி திறந்து பார்த்தா வந்து சேனலே காணுமே அப்படின்ற மாதிரி அது போட்டிருக்கோம், அந்த வீடியோ தான் போட்டிருப்போம் நாங்கள். ஸோ காலைல பார்க்கும்போது சேனல் வந்து இதுவாகிடுச்சு, நாங்கள் வந்து அப்பீல் பண்ணோம். அதை அப்பீல் பண்ணி நம்ம சேனல் போயிடுச்சு. என்ன ரீசன் அப்படின்னா யூடியூப் எப்பவுமே வந்து உங்களுக்கு ஸ்பெசிஃபிக் ரீசன் கொடுக்க மாட்டான், கம்யூனிட்டி கைடன்ஸ் வைலேஷன் போட்டுருவாங்க. போட்டிங்கன்னா அந்த கம்யூனிட்டி கைடன்ஸ் வச்சு நாங்கள் என்ன தான் பண்ணியிருக்கோன்னு பார்க்குறதுக்கு வந்து போய் படித்து பார்த்தோன்னா அவன் ஒரு க்ரைட்டீரியாஸ் வச்சுருப்பான், அவன் எவ்வளோ க்ரைட்டீரியா வச்சுருப்பான், அது எல்லாருமே வைலேட் பண்ணுவாங்க. பட் உங்களுக்கு நேரம்னு ஒன்று இருக்கும், ஸோ அதில் நீங்கள் மாட்டிட்டீங்கன்னா அதில் இது பண்ண முடியாது. பட் நாங்கள் மோஸ்ட்டாக பண்ணது வந்து ஸ்பேம் நீங்கள் நேரம்னு சொல்லும்போது நேரத்துக்கு ஒருத்தர் வந்திருக்காரு. ஆக்சுவலாக வந்து தான் க்ரியேட்டிவான ரீசன்ஸ் சொல்லிட்டு இருப்பார் அவர். என்ன க்ரியேட்டிவ் பார்த்துங்க, அது ஏன்னா ஒன்று வித்தியாசமாக இருக்கும். சேனல் போச்சுன்னீங்களா, அது முக்கிய ரீசன் இதெல்லாம். ஹலோ ப்ரோ, எப்படி வணக்கம். எத்தனை மணிக்கு இன்டர்வியூ? 2 மணிக்கு சொன்னோம், 1 hour லேட். அதாவது நான் டீம்லேயே அப்படி தான் ஆக்சுவலாக வந்து எல்லோரும் ஒரு இது சொன்னாங்கன்னா அதுக்கு நம்ம வந்து ஏன்னா நான் டிஷர்ட் ஒன்று போட்டிருப்பேன், யூ ஹாவ் டு பி ஆட் டு பி நம்பர் 1 அப்படின்ட்டு. ஸோ இவங்க 4 பேர் இப்போ 4 பேர் சேர்ந்து பேசுகிறேன். இப்போ நான் வந்து எனக்கு தனியாக மைக் நீட்டிங்க பார்த்தீங்களா, ஸோ ஆட் டு பி நம்பர் 1 அந்த ஏன் லேட்டாக வந்தாங்க
எந்த ஷூட் பிரதர்? அதாவது தளபதி 63 இல்லை தலை 59 எந்த ஷூட் முடிச்சிட்டாரு? எந்த ஷூட்டுமே இல்லை, எங்கள் ஷூட்டுக்கே வந்து தாக்க தள்ளிக்கிட்டு இருக்கு. ஆமாம், சேர் எடுத்துகிட்டு வர லேட் ஆயிடுச்சுடா, போதுமாடா.